பாரதம் என் உதிரம் தானடி. ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். அக்ரே பஷ்யாமி தேஜः கிமபி ஹயமுகம் வர்தகம் வாரிராசேஹே வித்யாரூபஸ்ய ஹிருத்யம் விஷத சசிநிபம் பத்மஜாதாபிநந்தியம் சங்கம் சக்கரம் ச புஸ்தம் விவ்ருதிரதிமதிம் ஞானமுத்ராஞ்ச லக்ஷ்மீம் பிப்ரத் விப்ராஜமானம் ஸ்ருதிததி மகிதம் லோச்சனாநேக திருஷ்யம். கோவையைச் சேர்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் அடியனுடைய வணக்கம். வாய்ஸ் ஆஃப் கோவை VOC உங்களை சந்தித்து பக்தியும் தர்மமும் என்ற சிறப்பான தலைப்பில் சில வார்த்தைகள் 35 நிமிடம் பேசும் வாய்ப்பை தந்தமைக்காக VOCக்கு அடியனுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். VOCக்களான உங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கம். நீங்க எல்லாரும் VOCனா அது மட்டும் இல்ல, VOC என்றவுடன் நமக்கு யார் நினைவுக்கு வருவார்? வஉசி, கப்பலோட்டிய தமிழன். நீங்க எல்லோரும் VOCக்கள், கப்பலோட்டும் தமிழர்கள். ஏன்னா சனாதன தர்மம் என்னும் கப்பலை சரியான பாதையில் ஓட்டி சென்று அதை அடுத்த தலைமுறையில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இத்தனை VOCக்கள் இந்த A3 கான்க்ளேவுக்கு பல VOCக்கள் கப்பலோட்டும் தமிழர்களாக வந்திருக்கிறீர்கள். அத்தனை கப்பலோட்டும் கப்பல் ஓட்டியே இல்லை, கப்பலை ஓட்டி கொண்டிருக்கிற, ஓட்ட போகிற, கப்பல் ஓட்ட உள்ள தமிழர்களாகிய VOCக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய வணக்கம். பக்தியும் தர்மமும்னு தலைப்பு கொடுத்தாங்க. கேட்டேன் என்ன பேசணும்னு கேட்டேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், நம்ம பக்தி சடங்குகள், கோவிலுக்கு போகிறது, இறை வழிபாடு, இதில் ஈடுபடுறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவு நம் தர்மத்துக்காக உழைப்பது, தர்மத்தை காக்க ஒன்றிணைந்து பாடுபடுவது, இதெல்லாமும் முக்கியம். ஏன் இது முக்கியங்கிறதுக்கு ஒரு 5 காரணம் சொல்கிறேன். இதை எப்படி காப்பாற்றணும்னு 5 விஷயம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதனால் என்ன பிரயோஜனம்னு 5 பலன்கள் சொல்றேன். சொல்லிட்டு 35 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடுறேன். 6:40க்கு ஆரம்பிச்சேன், கரெக்டா 35 முடிச்சிருவோம். இப்போ நம் தர்மத்தை காப்பது ஏன் முக்கியம்னா 5 விஷயம். நீங்க பக்தியில ஈடுபடணும், கோவிலுக்கு போகணும், வழிபாடு செய்யணும், ஏன் வீட்டுக்குள்ளேயே பூஜை பண்ணணும்னாலும் தர்மம் இருந்தாதான் அதெல்லாம் பண்ண முடியும். தர்மம், அடிப்படை சனாதன தர்மம் என்பதே இல்லாமல் போய்விட்டால், அதை நாம் காக்காமல் விட்டுவிட்டால் மேற்கொண்டு இறை வழிபாடு செய்வதற்கு எங்க வாய்ப்பு இருக்கும்? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 13ஆம் நூற்றாண்டு ஸ்ரீரங்கத்தில் அந்நிய படையெடுப்பு வந்தவர்கள்லாம் என்ன பண்ணார்கள்? ஸ்ரீரங்கத்தில் கோவிலில் உற்சவர் நம்பெருமாள், அந்த பெருமாளுடைய திருமேனியையே சிதைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அடுத்த விஷயம், நூலகங்கள், ஓலைச்சுவடிகள், நம்ம புத்தகங்கள்லாம் எங்கே இருக்கோ அதையெல்லாம் எரிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். 2 பெரிய மகான்கள் பாடுபட்டார்கள். ஒருவர் பிள்ளை லோகாச்சாரியார் என்ற மகான். அவர் ஸ்ரீரங்கத்தில் உள்ள இன்னைக்கு நிக்கர பெருமாள் உற்சவர் நம்பெருமாள்னு இருக்காரே, அவரை எழுந்தருளை பண்ணி கொண்டு பாதுகாப்பாக மதுரையை நோக்கி செல்கிறார். இன்னொரு மகான் வேதாந்த தேசிகன், எங்கெங்கெல்லாம் ஓலைச்சுவடிகள், சமய நூல்கள் இருக்கோ அதை எல்லாத்தையும் பாதுகாக்கிறார். எந்த அளவுக்கு உயிரை கொடுத்து இந்த இருவரும் சனாதன தர்மத்தை காத்தார்கள் என்றால், பிள்ளை லோகாச்சாரியார் நம்பெருமாளை காத்து கொண்டு போகும்போது மதுரைக்கருகே ஜோதிஷ்குடிங்கிற இடத்துல அவருக்கு உயிரே பிரிகிறது. 100 வயசுக்கு மேற்பட்டவர், 105 வயசுல உயிரை கொடுத்து பெருமாளை காப்பாத்தினார். இங்க வேதாந்த தேசிகன், அவர் பெருமாளை காப்பாற்றுவதற்காக, அவருக்கும் அப்போ 80-90 வயசு, பெருமாளை காப்பதற்காக செல்கிறார். அப்போ என்ன ஆகிறது என்றால், அந்த ஓலைச்சுவடிகளோடு போறார். அந்நிய படையெடுப்பு வந்துட்டாங்க. பிணங்களுக்கு மத்தியிலே படுத்திருந்தாராம். ஏன்னா அவர்கள் தன்னை கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுக்காக பிணங்களுக்கு மத்தியிலே படுத்திருந்து ஓலைச்சுவடிகளை காத்து, அதுக்கப்புறம் கர்நாடகாவுக்கு போய் காத்து வச்சு, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்போ அன்றைக்கு அந்த பெரியோர்கள்லாம், இந்த ஓலைச்சுவடி இன்னைக்கு போனா என்ன, போகலைன்னா என்ன, இந்த கோவில் இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன நினைத்திருந்தால் இன்னைக்கு நீங்க ஸ்ரீரங்கம் கோவில் போக முடியாது, அங்கே பெருமாளை தரிசிக்க முடியாது. இன்னைக்கு சமய நூல்கள், வேதம், ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யம், ஆழ்வார் பாசுரம் கற்க முடியாது. அன்னைக்கு உயிரையே பணயம் வைத்து என்ன, இன்னைக்கு ஏதோ கோவிலுக்கு போனோமா வந்தோமா, 2 புத்தகம் பார்த்தோமா வந்தோமான்னு வந்துட்டோம்னா, நமக்கு அடுத்து 4 தலைமுறை 5 தலைமுறை கழித்து வருபவர்களுக்கு இந்த பொக்கிஷம் என்பதே கிடைக்காமல் போக வாய்ப்பு இருக்கு. அப்ப அடுத்த தலைமுறைக்கு சேர்க்கும் பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. இது 1. 2வது விஷயத்துக்கு வரேன். நம்ம பெரியோர்கள் நமக்கு நிறைய பொக்கிஷங்கள் கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு ஒரு தார்மீக கடமை இருக்கு. இந்த தர்மத்தை, இதில் உள்ள பொக்கிஷங்களை காடுத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும். நம்ம கிட்ட உள்ள விஞ்ஞானம், மெய்ஞானம், இது எல்லாமே நிறைய தகவல்கள் இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நம்ம இன்னைக்கு சொல்றோம், இப்போ வேக்சினேஷன் பத்தி எல்லாருக்கும் தெரியும். எட்வர்ட் ஜென்னர் 1785 வேக்சினேஷன், கரெக்டா சொல்றேனா? 1785 எட்வர்ட் ஜென்னர் வேக்சினேஷன் கண்டுபிடிச்சார். ஆனா இன்னொரு தகவல் சொல்றேன். பாகவத புராணத்துல முதல் ஸ்கந்தத்துல 5ஆம் அத்தியாயத்துல 35வது ஸ்லோகம் நாரதர் வியாசர்கிட்ட சொல்றார், ஆமயோ யஷ்ச பூதானாம் ஜாயதே என சுவ்ரதா
ததேவகி ஆமயம் திரவியம் நபுனாதி சிகித்சிதம். எந்த ஒரு பொருளால் வியாதி உண்டாகிறதோ அதே பொருளை எடுத்து தூய்மைப்படுத்தி அதே ஆளுக்கு கொடுத்தா அது வியாதி வராமல் தடுக்கும்னு நாரதர் வியாசரிடம் சொல்கிறார். வேக்சினேஷனோட டெஃபினிஷன் என்ன? எந்த பொருளால வியாதி உண்டாகிறதோ அதே. இப்போ கோவிட் வேக்சின் என்ன பண்றான்? கோவிட் வைரஸ் எடுத்து அட்டினுவேட் பண்ணி கொடுத்தா அது வேக்சின். நாரதர் சொல்றார் வியாசர்கிட்ட, எந்த பொருளால் நோய் உண்டாகிறதோ அதே பொருளை எடுத்து தூய்மைப்படுத்தி அந்த பேஷண்ட்டுக்கு கொடுத்தா அவனுக்கு அப்புறம் நோய் வராது என்று சொல்லி இருக்கிறார். ஆனா நாம அந்த பழைய கால ட்ரெஷரை விட்டுட்டோம். அதனால இப்ப யார் கண்டுபிடிச்சான்னு நாம போய் தேடுறோம் இல்லையா? ஏன் இதெல்லாம் இருக்கட்டும், ஜீரோவை கண்டுபிடிச்சது யாரு? ஆரியபட்டர். நம்ம தேசத்துல ஆரியபட்டர் கண்டுபிடிச்சது தான் ஜீரோ. அதனாலதான் ரோமன் லெட்டர்ல ஜீரோ கிடையாது, 10க்கு எக்ஸ்ன்னு போடுவான். ஆனா நாம தான் பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்ததே நாம தான். இது போல எத்தனையோ விஷயங்கள். அதாவது இப்போ கல்விங்கும் போது நாம என்ன சொல்றோம்? இன்னைக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி நிறைய சொல்றோம். நம்ம நாட்டில் எத்தனை கலைகள் இருக்குன்னா, அடிப்படை கல்வி பயில வேண்டும் என்றால் இந்த நாட்டில் ஆய கலைகள் 64ன்னு பயில வேண்டும். 64 கலைகள். பேசிக் எஜுகேஷன் என்னன்னா 64 கலைகள். அது என்ன 64 கலைகள்னா, அகர விலக்கணம், லிகிதம், கணிதம், வேதம், புராணம், வியாக்கரணம், நீதி சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், தர்மசாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் ஏமார் சுவாமி எழுந்துள்ளிருக்க. ஜோதிட சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், யோக சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், சகுன சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், உருவ சாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், மதுர பாடனம், நாடகம், நிருக்தம், சப்த பிரம்மம், வீணை, வேணு, மிருதங்கம், தாளம், அஸ்திர பரீட்சை, கஜ பரீட்சை, ரத பரீட்சை, அஸ்வ பரீட்சை, கனக பரீட்சை, ரத்ன பரீட்சை, பூமி பரீட்சை, சங்கிராம லட்சணம், மல்யுத்தம், ஆகருடனம், உச்சாடனம், வித்துவேடனம், மதன சாஸ்திரம், மோகனம், வசீகரணம், ரசவாதம், காந்தர்வவாதம், பைப்பிலவாதம், கௌத்துகவாதம், தாதுவாதம், காருடம், நட்டம், முட்டி, ஆகாய பிரவேசம், ஆகாய கமனம், பரகாய பிரவேசம், அதிரிசயம், இந்திரஜாலம், மகேந்திரஜாலம், அக்னி தம்பம், ஜலத்தம்பம், வாயு தம்பம், வாக்கு தம்பம், திட்டி தம்பம், சுக்ல தம்பம், கண்ணத்தம்பம், கட்கத்தம்பம், அவஸ்தை பிரயோகம். இவைதான் 64 கலைகள். நீங்க விஓசி நான் சொன்னதுக்கே கை தட்டிட்டீங்க. நம்ம நாட்டில் ஒத்தொத்தரும் இந்த 64 கலைகள் என்று பயின்று இருக்கிறார்கள். நான் பேரு தான் சொன்னேன். அப்போ இந்த பெயர்களையாவது காத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்புங்கிறது நமக்கு இருக்கிறது. அப்போ அந்த தர்மத்தை நம்ம விட்டுவிடக்கூடாது. இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3க்கு வருவோம். இப்போ அடுத்த தலைமுறைக்கு என்ன பெரிய பிரச்சனைனா, நல்லொழுக்கம் சொல்லித்தர வேண்டியிருக்கு, மன உறுதி சொல்லித்தர வேண்டியிருக்கு, கெட்ட விஷயத்துக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லித்தர வேண்டியிருக்கு. இதுக்கெல்லாம் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் என்னன்னா, நம்ம சனாதன தர்மத்தை ஒழுங்கா சொல்லி கொடுத்தா போதும். ஏன்னா இப்போ என்ன பிரச்சனைனா, நல்லொழுக்கம் நம்ம எல்லாம் சொல்றோம், சார் பையன் ரொம்ப கெட்டு போயிட்டான் சார், நாம ஒழுங்கா தர்மத்தை நாமும் கடைபிடித்து சொல்லி தந்தா அவன் கெட்டு போறான். அதாவது சுவாமி விவேகானந்தரை பற்றி ஒரு வரலாறு சொல்வார்கள். லண்டன் போனாராம் விவேகானந்தர். அப்போ அங்க ஒரு ஆங்கிலேய பெண்மணி வந்தாங்க. நீங்க ரொம்ப அறிவாளியா இருக்கீங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. எதுக்குன்னு கேட்டார் விவேகானந்தர். அந்த பெண்மணி சொன்னாங்களாம், நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணா உங்களை போல அறிவோட என்ன போல அழகோட ஒரு குழந்தை பிறக்குமே. விவேகானந்தர் சொன்னாரா, இல்லம்மா வேண்டாம். இல்ல சொன்னா கேளுங்க. விவேகானந்தர் சொன்னார், அது வேற மாதிரி கூட இருக்கலாம், என்ன போல அழகோட உன்னை போல அறிவோட குழந்தை வந்துட்டா கஷ்டம். அப்ப என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. அம்மா என்னையே உன் குழந்தையா ஏத்துக்கோன்ட்டாங்க. அதுதான் நம்ம ஒழுக்கம். அதனால நம்ம எந்த பெண்ணை பார்த்தாலும் ஒரு தாயாக, சகோதரியாக அப்படி கருதுவது தான் நம்முடைய வழக்கம். அப்படின்னு ஒரு உயர்ந்த ஒழுக்கம் நம்ம நாட்டில் சொல்லி கொடுத்துருக்கோம். அது போல பாருங்கள், மன உறுதி. இன்னைக்கு நிறைய பசங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அதை தாங்கிக்க முடியல. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த மன உறுதிங்கிறது இல்லை. நம்முடைய சனாதன தர்மத்துல நாம அந்த மன உறுதியை அந்த காலத்துல இருந்து சொல்லித்தரோம். இந்த கல்யாணத்துல அம்மி மிதிக்கிறாங்க இல்லையா, கல்யாணத்துல எதுக்கு அம்மி மிதிக்க சொல்றோம்? அங்க மந்திரம் இருக்கு, அஸ்மேவத்துவம் ஸ்திரோ பவான்னு. நீ அம்மி மிதிக்கிறாய் அல்லவா, இந்த அம்மியில இனிப்பு, உரப்பு, புளிப்பு, கசப்பு, காப்பு எதை போட்டு அரைச்சாலும் அது எப்படி தாங்கிக் கொள்கிறதோ, இந்த அம்மி போல் வாழ்க்கையில உனக்கு இன்ப துன்பம் எல்லாம் தான் வரும். மனதை உறுதியாக வைத்துக்கொள். மனதில் உறுதி வேண்டும். அதுக்கு தான் வாழ்க்கையை தொடங்குறவன அம்மி மிதிச்சு வாழ்க்கையை தொடங்க சொல்றோம். அப்போ வாழ்க்கையிலே இதெல்லாம் ஒரு இசிஜி மாதிரி வரத்தான் வரும். இசிஜியில் நேர்கோடாவா இருக்கு. பி வேவ் மேலே போகும், கியூ வேவ் கீழே இறங்கும், ஆர் கொஞ்சம் மேலே போகும், எஸ் கீழே வரும், டி மேலே போகும். மேலேயும் கீழையும் போனாதான் பேஷண்ட்டே உயிரோட இருக்காருன்னு அர்த்தம். இசிஜி ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் பேஷண்ட் விசா வாங்கிட்டாருன்னு அர்த்தம். அதுபோல தான் வாழ்க்கைனா இன்ப துன்பங்கள் வரும். அதை நீ பழகிக்கொள். அதை எப்படி சமாளிக்கணும்? பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வான்னா. ஆகையினால அந்த மன உறுதி, அது நம்ம தர்மம் தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அம்மியை மிதிச்சு வாழ்க்கையை தொடங்குன்னு. அது மட்டுமா, இன்னைக்கு எத்தனையோ சொல்ற இந்த போதைப் பொருள், அது இது இதெல்லாம் தடுக்கணும், இது போன்ற விஷயங்கள்.
ஆனா நல்ல விஷயத்துல, இறை பக்தியில, தர்மத்துல மனசு செலுத்தினா இது போன்ற விஷயங்கள்ல நமக்கு எண்ணமே போகாது. அதனால அடுத்த தலைமுறையை காக்க வேண்டும் என்றால் முதலில் தர்மத்தை காக்கணுங்கிறது பாயிண்ட் நம்பர் 3. இப்ப 4வது பாயிண்ட்டுக்கு வருவோம். என்னன்னா, வாழ்க்கையில எல்லாரும் என்ன தேடுறோம்னா நிம்மதியை தான் தேடுறோம். 1000 தான் வாழ்வில் வரும், நிம்மதி வருவதில்லை. எல்லாம் தேடிட்டோம், வாழ்க்கையில நிம்மதி வரலங்கிறோம். என்ன காரணம்? தொழில்நுட்ப வளர்ச்சி ஒரு பக்கம், அது நன்றாக பெருகி கொண்டே போகிறது. பணம் கொட்டுன்னு கொட்டுறது. எது கொட்டி என்ன பண்றது சார்? வாழ்க்கையில ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னு ஆசைப்படுறோம், நிம்மதி இல்லைங்கிறோம். நிம்மதி எப்போ வரும்னா இந்த சனாதன தர்மத்தை காத்து அந்த ஆன்மீக நெறியை பின்பற்றினால்தான் நிம்மதி வரும். மகிழ்ச்சி சந்தோஷத்தை எது வேணாலும் கொடுக்கும், நிம்மதியையும் மன அமைதியையும் ஆன்மீகம் தான் கொடுக்கும். அதை நாம் அடுத்த தலைமுறைக்கு சேர்க்க வேண்டும். இதை சாந்தோக்கிய உபநிஷத்துல ஒரு சின்ன உதாரணம் வருகிறது. ஒரு பிச்சைக்காரர் கதை. ஒரு ஊர்ல ஒரு பெரிய பிச்சைக்காரர் இருந்தாராம். அவருக்கு ஒரு 100 சதுரடி நிலம் மட்டும் அவருக்கு சொந்தமாக இருக்குது. அது மேலே உட்காந்து பிச்சை எடுக்கிறார். நான் கஷ்டப்படுறேனே, பணம் இல்லையே, காசு இல்லையே, பணம் இல்லையே, காசு இல்லையே, பிச்சை போடுங்கன்னாராம். அவருக்கு சொந்தமாக 100 சதுரடி நிலம் இருக்குது. அது மேலே உட்காந்துருக்கார். ஆனால் பியூட்டி என்ன தெரியுமா? அந்த 100 சதுரடி நிலத்துக்கு கீழே ஒரு தங்கச் சுரங்கமே இருக்கு. தங்கச் சுரங்கத்துக்கே இவர் தான் சொந்தக்காரர். ஆனால் தனக்கு கீழ் இருக்கும் தங்கச் சுரங்கம் அவருக்கு தெரியாததால பணம் இல்லைன்னாராம். யார் அந்த பிச்சைக்காரர்? சாந்தோக்கிய உபனிஷத் சொல்கிறது, நாம தான் அந்த பிச்சைக்காரர்களும். தத்யதா ஹிரண்ய நிதிம் நிஹிதம் அக்ஷேத்ரஜ்ஞா உபரி உபரி சஞ்சரந்தோ ந விந்தேயுஹு ஏவமேவேமா சர்வா பிரஜாஹ அகரஹர் கச்சந்தியஹ ஏதம் பிரம்மலோகம் ந விந்தந்தி அன்ருதேனகி பிரத்யூடாஹ. ஆனந்தமே வடிவெடுத்த இறைவன் நம்ம ஒத்தொத்தருக்குள்ளேயும் இருக்கான். அந்த ஆனந்தமே வடிவெடுத்த இறைவன் உள்ள இருக்கிறத தெரியாம தான் கஷ்டப்படுறேன், துன்பப்படுறேன், நிம்மதி இல்லை, அமைதி இல்லைன்னு தங்கச் சுரங்கத்தின் மேல் இருக்கும் பிச்சைக்காரனை போல நாம் புலம்பிக் கொண்டு இருக்கிறோம்ங்கிறது சாந்தோக்கிய உபனிஷத். அப்போ அந்த ஆன்மீக தேடல் எப்போது ஏற்படுகிறதோ அப்போதான் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். அப்போ அந்த தர்மத்தை காக்க வேண்டும். இது பாயிண்ட் நம்பர் 4. பாயிண்ட் நம்பர் 5, இந்த தர்மத்தை நாமெல்லாம் காத்தால் தான் இறைவன் மகிழ்வான். இறைவனுடைய விருப்பம் அதுதான். இந்த மகாபாரதத்துல வில்லன் யாரு? இப்படி ஒரு கேள்வி கேட்கிற. மகாபாரதத்துல வில்லன் யாரு? துரியோதனன். மகாபாரத யுத்தத்துல துரியோதனனை முதல்ல மரணம் அடையும்படி கிருஷ்ணன் சங்கல்பம் பண்ணல. முதல்ல பீஷ்மர் அடிச்சு சாச்சுறான் அர்ஜுனன். 10ஆம் நாளே பீஷ்மர் விழுந்துடுறார். அது உயிர் போறது அப்புறம் அம்பு படுக்கையில விழுந்துட்டார். 14ஆம் நாளே துரோணர் விழுந்துட்டார். இந்த பீஷ்மர் துரோணர் இவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. கடைசியா தான் துரியோதனனுக்கு அடி. துரியோதனனை பின்னாடி அடிச்சுட்டு பீஷ்மர் துரோணரைய முன்னாடி அடிக்கணும்னா கண்ணெதிரே தர்மத்துக்கு ஒரு கேடு நடக்கும் போது இவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்தாங்களாம். திரௌபதி பாஞ்சாலியை சபை நடுவே நிறுத்தி விட்டு இத்தனை பேர் அவமானப்படுத்துறான். பீஷ்மருக்கு தர்மம் நல்லா தெரியும், துரோணருக்கு தர்மம் நல்லா தெரியும். ஆனா தர்மம் தெரியும்னாலும் தர்மத்துக்கு ஒரு ஆபத்துங்கும் போது வேடிக்கை பார்த்தார். பகவான் சொன்னா, ஏன்டா தர்மத்துக்கு ஆபத்துனா தட்டி கேட்கணும், வேடிக்கை பார்க்கிறாயா, உன்னைத்தான் முதல்ல அடிக்கணும்னு அவங்கள அடிச்சுட்டு அதுக்கப்புறம் துரியோதனன் அடிச்சானும். ஆகையினால இறைவன் எப்போது மகிழ்வான்னா தர்மத்தை காத்தால் இறைவன். 5 பாயிண்ட் ஆச்சு. ஸோ பார்ட் 1ல உள்ள 5 பாயிண்ட்டும் நாம பூர்த்தி பண்ணிட்டோம். ஆகையினால நாம் தர்மத்தை ஏன் காக்க வேண்டும் என்றால் தர்மத்தை காத்தால் தான் பக்தி நெறியை நாம் பின்பற்ற முடியும். 2வது, இந்த பொக்கிஷத்தை அடுத்த தலைமுறைக்கு சேர்க்க வேண்டும். 3வது, அடுத்த தலைமுறைக்கு நல்ல ஒழுக்கம், நல்ல நெறிகள் இதெல்லாம் இருக்கணும்னா இது தேவை. 4வதாக, மன நிம்மதியை தான் தேடுகிறோம், அதற்கு இந்த ஆன்மீக நெறியை காப்பதுங்கிறது தேவை. 5வதாக, இறைவனுடைய விருப்பமும் அதுதான். 5. இப்போ அடுத்து வருவோம், இதை காப்பதற்கு என்ன வழி? சரி, நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்? தர்மத்தை காக்கணும், தர்மத்தை காக்கணும். தர்மத்தை காப்பதற்கு முதல் வழி என்னன்னா, முதல்ல நாம தர்மத்தை பின்பற்றுவது தான் வழி. ஏன்னா எங்க ஆச்சாரியரே அடிக்கடி சொல்லுவார், எல்லாரும் டீச்சர் ஆயிட்டாங்கப்பா, யாருமே ஸ்டூடெண்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. அதனால நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு முதல்ல தர்மத்தை சேர்க்கணும்னா முதல்ல நாம எவ்வளவு தூரம் பின்பற்றுகிறோம்ங்கிறத நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கணும். இப்போ பையனை கூப்பிட்டு, நீ தினந்தோறும் கோவிலுக்கு போயிட்டு வந்துரு, அப்ப நீ என்ன பண்றேன்னா, எனக்கு டைம் இல்லை, நீ போயிட்டு வான்னா அவன் எப்படி போவான்? அப்போ இன்றைய இளைஞர்கள் அறிவுரை, அட்வைஸ் எல்லாம் விரும்ப மாட்டாங்க. தே நீட் ரோல் மாடல்ஸ். அப்போ நாம ஒரு நல்ல ரோல் மாடலாக நல்வாழ்வு வாழ்ந்து காட்டி அடுத்த தலைமுறையை we have to inspire. we should not advise, we should inspire. ஏன்னா நாம ஆன்மீக நெறியில போய் அந்த ஒரு தேஜஸை வளர்த்து கொண்டோம்னா அந்த ஆன்மீக தேஜஸ் பல பேரை இருக்கும். நமக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம தேஜஸையே வளர்த்துக்கிறதுல அடுத்தவருக்கு மட்டும் நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு. ஏன்னா அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. நாட்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம், ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன? ஃப்ரீ அட்வைஸ் தான். நிறைய பேர் போகும்போதே சோஷியல் மீடியாவில் ஏதாவது 2 வார்த்தை சொல்லிட்டு போகிறாங்க பாருங்க. ஏன்னா அவங்களால முடிஞ்சது அவ்வளோதான், பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை. முதல் விஷயம், நாம தர்மத்தை பின்பற்றி காட்ட வேண்டும். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த தர்மம் நன்றாக வளரணும், தர்மத்தை காக்கணும்னா முதல்ல குடும்ப உறவுகள், குடும்பத்தை நாம ஃபேமிலி செட்டப்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்.
இன்னைக்கு என்ன பெரிய ப்ராப்ளம்னா, இந்த குடும்ப உறவுகள்ங்கிறது என்னன்னே தெரிய மாட்டேங்கிறது. ஒரு 3 உறவு வச்சுட்டாங்க. அங்கிள், ஆன்ட்டி, கசின். எந்த உறவா இருந்தாலும் இதுக்குள்ள வச்சுக்கோ. இந்த பெரியப்பா, சித்தப்பா, சித்தி, மாமா, அத்தை, அத்தை மகன், அத்தான், அம்மாஞ்சி எல்லா உறவும் போச்சு. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் 3 வார்த்தை. ஒன்று அங்கிள், இன்னொன்று ஆன்ட்டி, இன்னொன்று கசின். அப்படி. ஆனா நம்ம தமிழ்ல ஒரு உறவுக்கும் காரணத்தோட தான் பேர் வச்சிருக்காங்க. காரணம் இல்லாம பேர் வைக்கல. தன் விந்தை தந்தவன் தந்தை, தந்தை தன் விந்தை தந்தவன் தந்தை, தாங்குபவள் தாய், ஆக்குபவள் அக்காள், ஆள்பவன் அண்ணன், தம் பின் பிறந்தவன் தம்பி, தன் கை போல் உதவுபவள் தங்கை, பேரை உடையவன் பேரன். தாத்தா பேரனுக்கு வச்சிருவாங்க. தன் விந்தை தந்தவன் தந்தை, தாங்குபவள் தாய், ஆக்குபவள் அக்காள், ஆள்பவன் அண்ணன், தம் பின் பிறந்தவன் தம்பி, தன் கை போல் உதவுபவள் தங்கை, பேரை உடையவன் பேரன். இப்படி இத்தனை உறவுகள் இருக்கு. நாம என்ன பண்ணிட்டோம்னா, இந்த உறவு என்ன, இதன் முக்கியத்துவம் என்னங்கிறதெல்லாம் மறந்துட்டோம். ஏன்னா சனாதன தர்மத்தை பரப்பக்கூடிய ஒரே இன்ஸ்டிடியூஷன் எது? குடும்பம். மற்ற மதங்களை பரப்புவதற்கு நிறைய இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்காங்க. நமக்கு ஒரே இன்ஸ்டிடியூஷன் எதுனா குடும்பம்ங்கிற இன்ஸ்டிடியூஷன் தான் சனாதன தர்மத்தை பரப்பும். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க ஹிந்துன்னு சொல்லி ஒரு கோவிலுக்கு போறீங்க, நீங்க நெற்றியில திலகம் அணிஞ்சுக்கிறீங்க. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? வெளியிலேருந்து யாரும் சொல்லிக் கொடுக்கல. உங்கள் பெற்றோர்கள் அதை பின்பற்றினார்கள், நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். அப்போ குடும்பம்ங்கிற இன்ஸ்டிடியூஷன், ஃபேமிலி செட்டப், அதுதான் நம்முடைய தர்மத்தை கொண்டு போய் அடுத்த தலைமுறையில சேர்க்கும். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, குடும்பம்ங்கிற செட்டப்பையே நாம மறந்துட்டு, அப்பா ஒரு மாதிரி திங்க் பண்றார், அம்மா ஒரு மாதிரி திங்க் பண்றார், நான் ஒரு ரூட்ல போறேன், யார் எங்க இருக்கோன்னு. அதுவும் இந்த குறிப்பா இந்த செல்போன் ஒன்று வந்தது பாருங்க. இந்த லேண்ட்லைன் ஃபோன் இருந்த வரைக்கும் அதில் மணி அடிச்சதுன்னா எல்லாரும் ஃபோனை நோக்கி ஓடி வருவாங்க. செல்ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் செல்ஃபோன் மணி அடிச்சா அப்பா வாசலுக்கு ஓடுறார், அம்மா கிச்சனுக்கு ஓடுறாங்க, பொண்ணு பெட்ரூம் ஓடுறா, பையன் மாடிக்கு ஓடுறான், அவன் ஓடுறான். இது தனித்தனியா குடும்பத்தை 4 பேர் சேர்ந்து உட்காந்துருக்கோம். குடும்பத்தில் 4 பேரும் அவங்களுக்குள்ள பேசுறது இல்லை, தனித்தனியா செல்ஃபோனில் பேசிக்கிறாங்க. அப்போ இது போன்ற நிலைமைகள் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு ஃபேமிலி செட்டப்னா என்ன, அந்த விஷயத்தையே மறந்துடுறோம். நம்ம சனாதன தர்மம் குடும்பத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. குடும்ப உறவுகளை பேண வேண்டும்ங்கிறத காட்டுறது. இப்போ பாருங்க, ஒன்றும் இல்லை. இப்போ வீட்டில் ஒரு விழான்னா முதல் சீர் எங்கேருந்து வரணும்னா தாய் மாமனிடம் இருந்து சீர் வர வேண்டும். ஒரு கல்யாணத்தில் பொறியிடணும்னா மணமகளுடைய சகோதரன் மைத்துனன் யாரோ அவன் வந்து பொறியிடணும். இதை ஒன்னொன்னும் இந்தந்த உறவு இதை இன்னன்னார் பண்ணணும்னு அந்த உறவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். பொண்ணுக்கு கல்யாணத்தில் கூறப்புடவையும் மாலையும் யாருன்னா நாத்தனார் வந்து அணிவிக்க வேண்டும். அப்போ அந்த ஒரு உறவுக்கும் ஒரு ஸ்தானத்தை கொடுப்பது இந்த தர்மம். அந்த குடும்ப செட்டப்பை நாம மறக்காம சரியாக உறவுகளை பேணி பின்பற்றுவதுங்கிறது இந்த தர்மத்தை வளர்ப்பதற்கு 2வது வழி உண்டு. நாம பின்பற்றுவது இது நமக்கு இல்லை. நமக்கு தான் நேரம் இருக்கு. இப்போ 7 மணி தானே இருக்கு, 15 நிமிஷம் இருக்கு. அதனால 2வது விஷயம் குடும்ப உறவுகளை நன்றாக பேணுவது. 3வது எதுக்கு இதை முக்கியமா சொல்றேன்னா, நம்ம வெளியில எல்லாரும் போய் சனாதன தர்மத்தில் எல்லோரும் இணைய வேண்டும்ங்கிறோம். இங்க குடும்பமே ஒத்துமையா இல்லையே. அதனால முதல்ல அவர் குடும்பங்கள் இணைய வேண்டும், அதுக்கப்புறம் சனாதன தர்மத்திலே இணைய வேண்டும். இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தர்மத்தின் பெருமையை எடுத்து சொல்லணும். ஏன்னா அவர்களுக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்கிறது. அவங்க ஸ்கூல்ல போய் படிச்சா அது மெக்காலே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்ல போய் படிச்சுட்டு வரான். அவன் இங்கே வந்து 4 கேள்வி கேட்குறான். என்ன நீங்கள் ராமாயணம் இப்படி சொல்கிறீங்களே, இந்த ராமாயணத்தில் என்ன இருக்குது? ராமாயணத்தில் என்ன இருக்குன்னா, சங்கல்ப சூரியோதயம்ங்கிற காவியத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் சொல்கிறார், பெரிய வாழ்க்கை பாடம் ராமாயணத்தில் இருக்குது. ராமாயணத்திலே ராமன் வாழ்ந்து காமிச்சான் இந்த மண்ணில். எதுக்குன்னா நம் வாழ்க்கைக்கு ஒரு தத்துவத்தை உணர்த்த. தர்ப்போதக்ர தசேந்திரியானன மனோ நக்தஞ்சராதிஷ்டிதே தேகேஸ்மின் பவசிந்துனா பரிவிருத்தே தீனாம் தசாம் அஸ்திதா அத்யத்வே ஹனுமத் சமேன குருணா பிரக்யாபிதார்த்தப் புமான் லங்காருத்த விதேகராஜ தனயா நியாயேன லாலப்யதே. ராமபிரான் பரமாத்மா, அன்னை சீதா தேவி கருணையோடு ஒரு ஜீவாத்மாவோட ரோலை எடுத்துக்கிறாங்க. இப்ப ராமன் பரமாத்மா, சீதை ஜீவாத்மா. சீதைய இலங்கையில அசோகவனத்துல யார் சிறை வச்சா? ராவணன். அந்த ராவணன் தான் நம்ம மனசு. இந்த ராவணனுக்கு எத்தனை தலை? 10 தலை. அந்த 10 தலை மனசுக்கு 10 தலை இருக்கான். 5 ஞானேந்திரியம், மெய் வாய் கண் மூக்கு செவி. 5 கர்மேந்திரியம், நாக்கு கை கால் மலத்வாரம் ஜலத்வாரம். அப்போ மெய் வாய் கண் மூக்கு செவி, நாக்கு கை கால் மலத்வாரம் ஜலத்வாரம். 10 தலையோடு கூடிய 11வது இந்திரியம் மனசு. அதுதான் ராவணன். அவன் ஜீவாத்மாங்கிற சீதையை பிடிச்சு எங்க சிறை வச்சான்? இலங்கையில, கடல் சூழ்ந்த இலங்கையில. அதுதான் பிறவி பெருங்கடல் என்பதுதான் கடல் சூழ்ந்த இலங்கை. அதுல எங்க சிறை வச்சான்னா அசோகவனத்தில் சிறை வச்சான்.
சொல்றான், அசோகவனத்துக்கு 9 வாசல், நம்ம உடம்புக்கும் 9 வாசல். இந்த உடம்புங்கிற அசோகவனத்துல பிறவிப்பிணிங்கிற இலங்கையில ராவணன்கிற மனசு ஜீவாத்மாங்கிற சீதையை சிற வைக்கிறான். இந்த மனசை 3 குணங்கள் பாதிக்கும். அமைதியான சத்துவகுணம், ஆக்ரோஷமான ரஜோகுணம், அறியாமை தூக்கமாகிய தமோகுணம். இதுல சத்துவகுணம் தான் விபீஷணன், ரஜோகுணம் ஆசை கோபம் சூர்பனகை, தமோகுணம் கும்பகர்ணன். இப்ப ராவணன்கிற மனசு என்ன பண்றது, சத்துவகுணமாகிய விபீஷணனை விரட்டிட்டு ரஜோகுணமாகிய சூர்பனகை, தமோகுணமாகிய கும்பகர்ணனை பக்கத்துல வச்சுக்கிறதுனால ஜீவாத்மாவாகிய சீத்தை அசோகவனத்துல கஷ்டப்படுறான். இதை காப்பாற்றணும்னா யார் வரணும்? யாரு? ராமர். ராமர் வல்ல யார் அனுப்பினார்? ஹனுமானை. அவர் தான் ஆச்சாரியன். இறைவன் நேரா வரமாட்டார், குருவை ஆச்சாரியனை அனுப்பி வைப்பார். ஹனுமான் எப்படி கடல் கடந்து வந்தாரோ அது போல ஆச்சாரியர்கள் இந்த பூமியிலே தோன்றுகிறார்கள். ஹனுமான் எப்படி சீதையை கண்டுபிடிச்சாரோ அது போல ஆச்சாரியன் நல்ல சிஷ்யனை கண்டுபிடிக்கிறார். ஹனுமான் சீதைக்கு ராமாயணம் பாடியது போல ஆச்சாரியன் இறைவனின் பெருமைகளை சிஷ்யனுக்கு எடுத்து சொல்றார். ஹனுமான் சீதைக்கு முத்திரை மோதிரத்தை தந்தது போல ஆச்சாரியன் சிஷ்யன் தோள்ல சங்க சக்கர முத்திரையை பொறிக்கிறார். ஹனுமான் இலங்கையை எரித்தது போல ஆச்சாரியன் நம் பாவங்களை எரிக்கிறார். ஹனுமான் சீதையர் ராமனோடு சேர்த்து வச்ச மாதிரி ஆச்சாரியன் தான் இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு சேர்த்து வைக்கிறார். ஆச்சாரியன் திருவடியை பற்றினால் உய்வடையலாம், ராமாயணத்தில் உள்ள தத்துவம்னு காட்டியிருக்கார். அதனால இதையும் நாம இளைஞர்களுக்கு சொல்லணும். அப்போ ராமாயணம்ங்கிறது என்னைக்கோ ராமன் வாழ்ந்துட்டு போனது மட்டும் இல்லை, நீ இன்னைக்கு ஒரு ஆச்சாரியனை பற்றி உய்வடையலாம் என்று ஒவ்வொருவருக்கும் வாழ்வுக்கு வழிகாட்டுவதற்காக பகவான் ராமன் இப்படி இந்த பூமியிலே வாழ்ந்தான் என்ற விஷயத்தை நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லை, நம்ம கிட்ட இல்லாத சயின்ஸா இந்த சுவிட்சர்லாண்டில் CERN இருக்கு, சென்ட்ரல் யூரோப்பியன் நியூக்ளியர் ரிசர்ச் ஸ்டேஷன் ஒன்று வச்சிருக்காங்க, ஜெனீவா. நானும் போயிட்டு வந்தேங்க, உபன்யாசத்துக்காக போனேன். இப்போ போய் பார்த்தேன். CERN ஒரு இடம். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மைக்ரோ பார்ட்டிகிள்ஸ் பற்றி ஆராய்ச்சி. அதாவது மைக்ரோ பார்ட்டிகிள்ஸ்னு, அதாவது நம்ம புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதை விட இன்னும் சின்ன பார்ட்டிகிள், அதெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணி சயின்டிஸ்ட் சார்லாம் இருக்கார், எல்லாம் ரசிப்பார் இந்த பாயிண்ட். அதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிகிள் ஃபிசிக்ஸ்னு சொல்லி அந்த பாயிண்ட் எல்லாம் வச்சு அந்த பார்ட்டிகிள் எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று மோத விட்டு இதெல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அது வாசலில் என்ன சிலை வச்சா பொருத்தமாக இருக்கும்? ஐசக் நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், மிஸ்டர் ஆனந்த் ரங்கநாதன், இது போல யாரோட ஸ்டாச்சு அங்கே வைக்கலாம்? இல்லை, கிரேட் சயின்டிஸ்ட் ஸ்டாச்சு வைக்கணும். சிதம்பரம் நடராஜர் சிலை வச்சிருக்கான் இங்க சுவிட்சர்லாண்டில், மைக்ரோ பார்ட்டிகிள்ஸ் பற்றி ஆராய்ச்சி பண்ணுற இடத்துல நடராஜர் சிலை வச்சிருக்கான். இதுக்கும் அதுக்கு என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்டா அங்க ஒரு தியரி சொல்றான். என்னன்னா, அந்த நடராஜர் கையில ஒரு கையில பார்த்தா உடுக்கை வச்சிருக்காரு, இன்னொரு கையில பார்த்தா நெருப்பு வச்சிருக்காரு. இந்த உடுக்கை சவுண்ட் இருக்கே, அது பார்ட்டிகிள்லாம் உருவாவதை குறிக்கிறது. இந்த பக்கம் நெருப்பு இருக்கிறதே, அது அந்த பார்ட்டிகிள் அழிவதை குறிக்கிறது. இவன் என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கான்னா, number of particles created is exactly equal to number of particles destroyed. எவ்வளோ பொருள் உருவாகிறதோ அதே அளவு பார்ட்டிகிள் அழிந்து போகிறது. நடராஜர் கையில் உடுக்கை எந்த லெவலில் ரைட் சைடு இருக்கோ இந்த பக்கம் நெருப்பும் அதே லெவலில் இருக்கு. கிரியேஷன் டெஸ்ட்ரக்ஷனுக்குள்ள பேலன்ஸ் இருக்குன்னு காட்டுறது. சரிப்பா, நடுவில் அந்த பார்ட்டிகிள்லாம் மூவ் ஆகுது இல்லையா, அந்த மூவ்மெண்ட் பார்த்தா ரித்தமிக்காக இருக்கான், ஒரு ரித்தமோட போகிறதான். ரித்தமோட எது இருக்கும்னா டான்ஸ் தான் இருக்கும். அதனால அந்த பார்ட்டிகிள் மூவ்மெண்ட் ரித்தம் தான். நடராஜர் டான்ஸ்னு ஆடுறார். அப்போ பார்ட்டிகிள் பிசிக்ஸை கண்முன்னே காட்டக்கூடிய வடிவம் எதுனா சிதம்பரம் நடராஜர்னு நான் சொல்லல. த டாவோ ஆஃப் பிசிக்ஸ்னு ஒரு புக்ல எழுதி வச்சிருக்கான் ஃப்ரிட்ஜ் ஆஃப் கேப்ரா என்பவர். டாவோ ஆஃப் பிசிக்ஸ்ங்கிற புக்கில், என்ன தமிழ்ல சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார், ஆங்கிலத்தில் எழுதி வச்சிருக்காரு சார், நம்புங்க சார். ஆகையினால இதெல்லாம் நாம இளைஞர்களுக்கு சொல்லணும். இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3. இப்போ பாயிண்ட் நம்பர் 4க்கு வருவோம். இது குழந்தைகளுக்கு அடுத்து சில சந்தேகங்கள் அடிக்கடி வரும், அதெல்லாமும் நான் தெளிவுபடணும். ஏன்னா வெளியில் நிறைய சொல்லிடுறாங்க, என்னென்னா இல்லை உங்கள் சனாதன தர்மம்னா அதில் நிறைய ஏற்றத்தாழ்வெல்லாம் இருக்குது, ஒருவரை உயர்ந்தவர் ஒருவரை தாழ்ந்தவர் இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு. சனாதன தர்மத்தில் யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு கிடையாது, அத்தனை பேரும் ஒன்று தான். வசுதைவ குடும்பகம்னு உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒரே குடும்பம் தான். ஆனா இதை சரியா புரிஞ்சுக்காமல் ஒருவர் வசதி ஒருத்தர் தாழ்ந்தவர்னு சொல்லவங்க இருக்காங்க, அதற்காக பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதை நாம மறுக்கல. ஆனா அது தனி மனிதர்களுடைய தவறே ஒழிய சனாதன தர்மத்துல அப்படி எங்கேயும் கிடையாது. சனாதன தர்மத்தின் கொள்கை என்ன தெரியுமா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். திருப்பாணாழ்வார்னு ஒரு மகான், பாணர் குலத்தை சேர்ந்தவர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இன்றைய தேதியில ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் திருப்பாணாழ்வார்ங்கிற மகான். அவர் காவிரி கரையில நின்று வீணையை மீட்டிக்கொண்டு திருவரங்கநாதனுடைய நாமங்களை எல்லாம் பாடிட்டு இருக்கார். அப்போ பூணல் அணிந்த அந்தணராகிய லோகசாரங்க முனிவர் தீர்த்தம் தண்ணீர் கொண்டு வருவதற்காக அம்மா மண்டபம் கரைக்கு வரார். இவர் வழியில நின்று பாடுறார். நகருன்னார், நகரில் ஒரு கல்லெடுத்து அடிச்சிட்டார். இது திருப்பாணாழ்வார் நெத்தியில பட்டு ரத்தம் வந்தது. ஐயோ வழியில நின்னுட்டேனே நகர்ந்து போயிட்டார் திருப்பாணாழ்வார்.
இப்போ போனவர் என்ன பண்ணார், அவர் நீர் எடுத்துக்கொண்டார், நீர் எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு வரார். உள்ள வந்து ரங்கநாதன் முன்னாடி பார்த்தா ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டு இருக்கும் ரங்கநாதன் நெத்தியில அதே இடத்துல இருந்து ரத்தம் வந்துதான். ஐயோ பெருமாளே, ஓன் நெத்திலேருந்து ரத்தமா, என்னாச்சுன்னு கேட்டார். பெருமாள் சொன்னாராம், என் பக்தனை அடித்தாய் அல்லவா, என் பக்தனை அடிச்சா என்ன அடிச்ச மாதிரி. அவர் சொன்னாராம், இல்லை அவர் தாழ்குலத்தை சேர்ந்தவர், அவர் வந்து 4 வர்ணத்திலையுமே வரமாட்டார். நம்ம 4 வர்ணம் சொல்றோம் இல்லையா, 4 வர்ணத்திலையுமே சேராத ஒருத்தர், அதனால அடிச்சேன். அப்ப ரங்கநாதன் சொன்ன பதில், சரியாக சொன்னாய், அவர் 4 வர்ணத்திலையும் சேர மாட்டார். ஏன்னா அவர் வைகுண்டத்துல உள்ள நித்திய சூரியாக அவரை கருதுகிறேன். அவரை 4 வர்ணத்துல எந்த வர்ணம்னு வைப்ப, உன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு என் கோவிலுக்குள்ளே அழைத்து வான்னார். அதற்கு முனிவாகன போகம்னு பேரு. அந்த லோகசாரங்கர் என்ற அந்தணர் அந்தியரான திருப்பாணாழ்வாரை தோளில் சுமந்து கொண்டு திருவரங்கநாதன் கோவிலுக்குள்ளே அழைத்து வருகிறார். உள்ள வரவர் அரங்கன் அனுபவிச்சு திருவடியிலேந்து திருமுடி வரை பாடுறார். அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வெங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்முதல் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதேன்னு ஆரம்பிச்சார். ஆலமா மரத்தின் நிலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழு முண்டான் அரங்கத்து அரவினடையான் கோலமாமணி ஆரமும் முத்துத்தாம்பமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றனை காணாவேன்னு பெரிய பெருமாள் திருவடியில நித்திய கைங்கரியம் அடைந்தார் திருப்பாணாழ்வார். இன்னைக்கும் விஷயம் தெரிஞ்சு ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போறவங்க முதல்ல ரங்கநாதன் திருவடி வாரத்தில் இருக்க திருப்பாணாழ்வாரை நோக்கி கை கூப்பிட்டு அப்புறம் தான் பெருமாளுக்கே கை கூப்புவார்கள். அந்த அளவுக்கு யாரா இருந்தாலும் பக்தியில் இருப்பவர் உயர்ந்தவர் என்று சொல்வது தான் சனாதன தர்மத்தின் கொள்கை. இது பாயிண்ட் நம்பர் 4. பாயிண்ட் நம்பர் 5, இது முக்கியமான விஷயம். நாமெல்லாம் ரொம்ப பாக்கியம் பண்ணவர்கள்ங்கிறத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன பெரிய விஷயம் புரியலைன்னா, நாம யாருங்கிறதே நம்ம ரியலைஸ் பண்ணல. நாம ரொம்ப பாக்கியம் பண்ணவர்கள். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. பாக்கியம் பண்ணவர்கள் நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பாரத தேசத்துல நாம பிறந்திருக்கோம் இல்லையா, இந்த பாரத தேசத்துல பிறக்கிற பாக்கியம்ங்கிறது அவ்வளவு எளிதில் கிடைக்காதான். அப்படின்னு யார் சொன்னான்னா, வியாசருடைய தந்தையான பராசர முனிவர். விஷ்ணு புராணம் பராசர முனிவர் தான் கொடுத்தார். அதில் 2வது அம்சம் 3வது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகம். எல்லாம் என்ன கேட்குறாங்க, இந்தியா பாரதம் எப்போ வந்ததுன்னு கேட்குறாங்க. விஷ்ணு புராணத்தில் பாரதம் இருக்கு. இந்த பாரதத்துக்கு டிமார்கேஷன் கொடுக்கிறார். உத்தரம் யத் சமுத்திரஸ்ய, இந்தியன் ஓஷனுக்கு நார்த்தில் எது இருக்கோ, ஹிமாத்ரேஷைவ தட்சிணம், ஹிமாலயாஸ்க்கு தெற்க எது இருக்கோ, வருஷம் தத் பாரதம் நாம, அதுக்கு பாரதம்னு பேரு. அதுல இருக்கவங்கலாம் பாரதீயத்திர சந்ததிகி, அவர்களுக்கெல்லாம் பாரதியர்கள்னு பேருன்னு பராசர முனிவர் நமக்கு கொடுத்துருக்கார். ஒரே தேசிய அடையாளம். சரிப்பா, அந்த பாரத தேசம் எப்படிப்பட்டதுன்னா, அந்த 2வது அம்சம் 3ஆம் அத்தியாயத்தில் 24வது ஸ்லோகம், காயந்தி தேவாகா கிலகீதகானி தன்யாஸ்துதே பாரத பூமி பாகே ஸ்வர்காபவர்காஸ்பத மார்க பூதே பவந்தி பூய புருஷாகா சுரத்வாத். இந்த பாரத தேசம் இருக்கே, அங்க பிறக்கிற பாக்கியம் கிடைக்குமான்னு தேவர்கள் எல்லாமே ஏங்கி கொண்டு இருக்கிறார்களாம். ஏன்னா இந்த தேசத்தில் பிறந்தவனுக்கு தான் சொர்க்கத்துக்கும் முக்திக்கும் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்படிப்பட்ட பாரத தேசத்துல யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று தேவர்கள் கொண்டாடுகிறார்கள்ங்கிறார் பராசர முனிவர். அப்ப நாம அப்படிப்பட்ட பாக்கியம் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த தேசம் இருக்கே, இது சாமானிய தேசம் இல்லை. நம்ம வந்தே மாதரம்ல பாக்குறோம் பாருங்க, தொம்ஹி துர்கா தசப்பிரகரண தாரிணி கமலா கமலதல விகாரிணி வாணி வித்யா தாயினி தோமாரயி பிரதிமா கட்டி மந்திரே. பார்வதி தேவி தக்ஷனுடைய யாகத்துல சதி தேவியா நெருப்புல குதிக்கிறா. அந்த சதி தேவியின் உடல் 52 துண்டுகளாக பிரிந்து விழுந்தது. 52 துண்டுகளும் விழுந்த இடம் இந்த பாரத தேசம். அதனால அந்த சக்தியின் அம்சம் இந்த நாட்டுக்கு இருக்கு. இத பூமாதேவிங்கிறோம். பூமாதேவி யாரு? விஷ்ணுவாகிய பெருமாளுடைய மனைவி. லக்ஷ்மியின் அம்சமும் இந்த நாட்டுக்கு இருக்கு. இந்த நாட்டை பாரதிங்கிறோம், பாரதம்ங்கிறோம். பாரதினா சரஸ்வதி, ஞானம் மிக்க இந்த தேசத்துக்கு சரஸ்வதியின் அம்சமும் இருக்கு. அதான் பாரதியார் 10 படைகளும் பார்வதி தேவியும் கமலத்து இதழ்களில் கழித்திடும் கமலையும் அறிவினை அருளும் வாணியும் அன்னை நீ ஆலயம் தோறும் அணிபல விளங்கும் தெய்வ சிலையெல்லாம் தேவி இங்கு உனதேன்ட்டார். அப்படிப்பட்ட தேசத்துல பிறந்திருக்கும். ஒரு தேசத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணி இந்த மண்ணெல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்க இது வந்து அரிசி விளையும் பூமி, இது கோதுமை விளையும் பூமி, இது கேரட் விளையும் பூமி, இது கத்திரிக்காய் விளையும் பூமி. பாரத பூமி எப்படி பண்ணா, மகான்கள் விளையும் பூமி, ஞானிகள் விளையும் பூமி, பக்தர்கள் விளையும் பூமி. அப்படிப்பட்ட இடத்துல பிறந்திருக்கோம். ஆகையினால நம்முடைய பாரம்பரியம் என்ன என்பதை இந்த விஷயத்தை நாம எடுத்து சொல்லணுங்கிறது பாயிண்ட் நம்பர் 5. அப்ப நாம பண்ண வேண்டிய 5 விஷயம். 1, நாம பின்பற்றணும். 2, குடும்ப ஒற்றுமையை வளர்க்க வேண்டும். 3வதாக குழந்தைகளுக்கு இந்த தர்மத்தின் பெருமையை சொல்லிக் கொடுக்கணும். 4வது இந்த மாதிரி சந்தேகம் குதர்க்கம் அதுக்கெல்லாம் நாம் விடை தெரிந்து கொண்டு அடுத்தவருக்கும் சொல்லணும். 5வது இந்த தேசத்துல பிறந்திருக்கோம், இந்த பிறவியை நன்றாக பயன்படுத்தணும், உணரணும். இந்த 5ஐயும் பண்ணா
பலன் ஒரு 5 விஷயம். அது என்னன்னு 5 லிஸ்ட்டை மட்டும் படிச்சு போயிடுறேன். முதல் விஷயம் பாசிட்டிவிட்டி. இதன் பலன் என்னன்னா, நாம தர்மத்தை காத்து தர்மத்தை பின்பற்றினால் முதல் விஷயம் பாசிட்டிவிட்டி. பாசிட்டிவ் திங்கிங்கிறது வரும். இன்னைக்கு எல்லாருக்கும் பார்த்தா எதை பார்த்தாலும் நெகட்டிவிட்டி, எதை பார்த்தாலும் வேற விதமாக தான் யோசிக்கிறோம். இல்லை, பாசிட்டிவ் திங்கிங் வரணும்னா தர்மத்திலே நாம் ஈடுபடுவோம். ரெண்டாவது, நல்லொழுக்கம், நன்னெறிகள். வாழ்க்கை இப்படித்தான் வாழணும், எப்படி வேணா வாழலான்னு இல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும்னு வாழணும்னா அந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பது நம்முடைய தர்மம். மூன்றாவதாக, நம்ம நிறைய இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, நமக்கு நாட்டில் வந்து ப்ரொடக்டிவிட்டி நிறையா இருக்கணும், அவுட்புட் நல்லா இருக்கணும், ஒர்க் ஃபோர்ஸ் என்ன பண்ணாலும் ஜிடிபி ஏறணுங்கிறோம். இதுக்கெல்லாம் முதல்ல மக்கள் இடத்துல ஒரு பேசிக்கான பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும், நல்ல மென்டல் ஹெல்த் இருக்கணும், அத்தோடு ஒரு நன்னெறி, அதன் வழியில் இப்படித்தான் பயணிக்கிறோங்கிற உறுதி இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அவுட்புட், நாட்டினுடைய முன்னேற்றம், ஜிடிபி எல்லாம் ஏறுமே ஒழிய உள்ள இந்த விஷயம் இல்லாமல் இருக்கிறவங்களாம் டிப்ரெஷனோடையே வேலை பார்த்தா அப்புறம் நாடு எப்படி முன்னேறும்? ஆகையினால நாம் முதல்ல நல்ல மென்டல் அவுட்லுக்கை இதன் மூலமாக கொடுத்தால் நாட்டின் முன்னேற்றத்திலும் இதற்கு பங்கு இருக்குது. அதனால தர்மத்துக்கு நாட்டின் முன்னேற்றத்தில் பங்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது. இது நம் மனத்தை பண்படுத்தி நம்முடைய ஒர்க்கில் நல்லா ஃபோக்கஸ் பண்ண வச்சு பாசிட்டிவிட்டியை கொடுத்து நல்ல ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கும். இது 3. நம்பர் 4, மனித நேயத்தை இதுதான் வளர்த்து கொடுக்கும். ஏன்னா ஒரு நல்ல ஆன்மீகத்தில் போனோன்னா பிரகலாதன் சொல்கிறான், ஹிரண்யன் பிரகலாதன்ட்ட கேட்டான், ஏடா நண்பன்ட்ட எப்படி நடந்துப்பேன், எதிரிட்ட எப்படி நடந்துப்பேன்னா பிரகலாதன் பதில் சொன்னான், அப்பா உன் கேள்வியே தப்புன்னா. கரெக்டாக தானப்பா கேட்டேன், நண்பன்ட்ட எப்படி நடந்துப்பேன், எதிரிட்ட தப்பு. நண்பன் யாரு, எதிரி யாரு? எனக்குள்ள எந்த இறைவன் இருக்கானோ அவனை தான் ஒவ்வொருவருக்குள்ளும் பார்க்கிறேன். அப்ப இந்த மனப்பக்குவம் நமக்கு வந்தால், எனக்குள் இருக்கும் இறைவனை ஒவ்வொருவருக்குள்ளும் பார்க்கிறேன்னு சொன்னா இன்னொருத்தரை வெறுக்கணும்னு தோணுமா? இன்னொருத்தரை திட்டணும்னு தோணுமா? இன்னொருத்தரை திட்டி சமூக வலைத்தளத்தில் எழுதணும்னு தோணுமா? இந்த தேவையில்லாத சண்டை போடணும்னு தோணுமா? தோணாது. அப்ப மனிதநேயத்தை வளர்க்கக்கூடியது எதுனா இந்த தர்மம், ஆன்மீகம் தான். ஃபைனலாக 5வது விஷயம், நம்முடைய அடுத்த தலைமுறை. ஏன்னா என்னத்தை இருந்தாலும் இந்த தலைமுறைங்கிறது எப்படியோ ஒன்று வாழ்ந்துடுறோம்னு வச்சுக்கோங்க. அவருக்கு கவலையே என்னென்ன, இப்போ அடுத்த தலைமுறையை என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா இந்த தேசத்துக்கு தூண்களாக இருந்து மேற்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்ல போகிறவர்கள் எப்படினாலும் நம்முடைய அடுத்த தலைமுறை. அந்த அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்வழி காட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இந்த தர்மத்தை காத்து நாமும் பின்பற்றி வந்து அவர்களுக்கு சேர்ப்பதை விட அடுத்த தலைமுறைக்கு செய்யக்கூடிய வேறு எந்த சிறந்த நன்மையும் இருக்க முடியாதுன்னு சொல்லி, ஆகையினால நீங்கள் எல்லாம் ஏற்கனவே சொன்னதுதான், VOC வாய்ஸ் ஆஃப் கோவை மட்டும் இல்ல, கப்பலோட்டும் தமிழர்களாக இருந்து இந்த கப்பலை உங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும்னு VOCக்கள் அனைவரிடமும் பிரார்த்தித்து கொண்டு, மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்புக்கு கரெக்டாக முடிச்சிட்டேன்னா ஓகே. அங்கே முன்னாடி ஒரு ஸ்பீச்சுக்கும் அவங்க கரெக்டாக 30 மினிட்ஸ் தான் எனக்கு கொடுத்தாங்க, அங்கேயும் கரெக்டாக முடிச்சிட்டேன். அதனால நன்றி, வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.